Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.5ல question number 9 வாங்க questionக்குள்ள போலாம். Show that cot 7 1/2 degree which is equal to √2 plus √3 plus √4 plus √6 னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்க அப்படினா நம்ம LHS equal to RHS ன்னு தான் ப்ரூவ் பண்ண போறோம். சோ இது ப்ரூவ் பண்றது எப்படின்றதை இப்ப பார்க்கலாம். சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா let theta ஓகேவா. சோ let theta which is equal to நமக்கு இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க 7 1/2 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அது அப்படியே எழுதிக்கலாம். சோ தீட்டாவை நம்ம 7 1/2 ன்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. அப்போ ரெண்டு சைடு இப்போ நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், therefore லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 தீட்டாவாயிடும். ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 ன்னு கிடைக்கும் ஓகேவா. சோ அப்போ 2 தீட்டா ஈக்குவல் டு 15 டிகிரி. சோ இது நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்திருக்க क्वेश्चனை எழுதிக்கலாம். LHSல என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது cot 7 1/2 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ நான் இப்போ 7 1/2 டிகிரி எதானே தீட்டான்னு எடுத்திருக்கேன். அப்போ இதுக்கு பதிலா நான் தீட்டான்னு எழுதிக்கலாம் இல்லையா. சோ which is equal to cot தீட்டான்னு நான் எழுதிக்கிறேன். சோ cot தீட்டாவை நம்ம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா cos by sin அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சோ which is equal to cos theta by sin theta. ஸோ நான் இப்போ cot தீட்டாவை தான் cos by sin அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2 cos தீட்டாவால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வித் 2 cos theta. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா which is equal to cos theta into 2 cos theta. அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் பண்ணணும். ஸோ divided by sin theta into 2 cos theta. ஸோ நான் இப்போ டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா which is equal to 2 அப்படியே தான் இருக்கும், cos square thetaன்னு வரும், divided by 2 sin theta cos thetaன்னு வரும். ஸோ இப்போ நமக்கு இதுக்கு வேறு ஏதாவது ஃபார்முலா ரிலேட்டடாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா 2 cos square a which is equal to 1 plus cos 2a அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி கீழே டினாமினேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இது எதோட ஃபார்முலானா sin 2a ஓட ஃபார்முலா. ஸோ sin 2a which is equal to 2 sin a cos a. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் இந்த ஃபார்முலா வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், which is equal to 1 plus cos 2 தீட்டான்னு எழுதணும். இங்கே ஏ இருக்குது, அதனால தான் நம்ம ஏ போடுறோம். இங்கே தீட்டா இருந்தால் தீட்டா தான் போடணும். அதே மாதிரி டிவைடட் பை கீழே பாருங்கள் 2 sin 2aன்னு எழுதணும் இல்லையா. அப்போது sin 2 தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே 2 தீட்டா அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 15 டிகிரின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை நான் இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் 2 தீட்டா ஆஸ் 15 டிகிரி. ஸோ நான் இப்போது 2 தீட்டாவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், which is equal to 1 plus cos 15 degree divided by sin 15 degree அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம cos 15 டிகிரியோட வேல்யூவையும் sin 15 டிகிரியோட வேல்யூவையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்த்து கம்பைன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து cos 15க்கான வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் cos 15 இப்படியும் எழுதலாம் இல்லையா, அதாவது cos 45 minus 13 எழுதலாம் இல்லையா. ஸோ அப்படி எழுதுனேன்னா இது எப்படி இருக்குது, cos a minus bன்ற ஃபார்முலா படி இருக்கா. ஸோ cos a minus b ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா cos a cos b plus sin a sin bன்னு வரும். ஸோ இதில் நமக்கு எல்லாத்தோட வேல்யூவும் தெரியும். ஸோ எல்லாத்தோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். cos 45 பார்த்தீங்கன்னா 1/√2. அதே மாதிரி cos 30 பார்த்தீங்கன்னா √3/2 ப்ளஸ் sin 45 வந்து 1/√2
sin 30 பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 into √3 வந்து வெறும் √3 கிடைக்கும். ஸோ √3 divided by 2√2 வரும், ப்ளஸ் 1 divided by 2√2. ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் டினாமினேட்டர் சேம்ன்றதுனால ஒரு வாட்டி எழுதினா போதும். அப்போ √3 + 1 divided by 2√2. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா cos 15ஓட வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா sin 15க்கான வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ sin 15 degree which is equal to, இதையும் நான் எப்படி எழுத போகிறேன்னா sin 45 minus 30 degree அப்படின்னு எழுத போகிறேன். இது பார்க்கறதுக்கு sin a minus b மாதிரி இருக்குது. sin a minus b ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா sin a cos b minus cos a sin b. இப்போ இதுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1/√2 into √3/2 வரும் cos 30க்கு. அதே மாதிரி cos 45 பார்த்தீங்கன்னா 1/√2, sin 30 பார்த்தோம் அப்படின்னா 1/2. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு √3 divided by 2√2 வந்துடும். ஸோ 2√2 minus 1 divided by 2√2. ஸோ இது ரெண்டுமே டினாமினேட்டர் சேம் தான். ஸோ அப்போ நம்ம இது பண்ணும்போது √3 minus 1 divided by 2√2 வரும். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு sin 15க்கான வேல்யூ. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து cos 15க்கான வேல்யூ, அதே மாதிரி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா sin 15க்கான வேல்யூ. இப்போ இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ், ஸோ cos 15க்கு பதிலாக இப்போ நான் என்ன போட போகிறேன்னா √3 + 1 divided by 2√2 போட போகிறேன், divided by sin 15க்கு அதே மாதிரி √3 minus 1 divided by 2√2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலோன்னா நியூமரேட்டரில் வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? which is equal to 2√2 plus √3 plus 1 divided by 2√2 வரும். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா √3 minus 1 divided by 2√2 இருக்குது. ஸோ இதில் ரெண்டு டினாமினேட்டருமே இப்போ கேன்சல் ஆகிடும். அதாவது 2√2 2√2 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு இப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா which is equal to 2√2 plus √3 plus 1 divided by √3 minus 1. ஸோ இப்போ பாருங்கள் கீழே வந்து நமக்கு √3 minus 1ன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் இதோட காஞ்சிகேட், அதாவது இதோட காஞ்சிகேட்டுனா √3 + 1னால மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ multiply numerator and denominator with √3 + 1. ஸோ √3 + 1னால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2√2 plus √3 plus 1 divided by √3 minus 1 into √3 plus 1 divided by √3 plus 1. ஸோ இப்போ கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இது a plus b a minus b ஃபார்முலாவில் வந்துடும். ஸோ மேலே மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நியூமரேட்டரான இந்த √3 வந்து இந்த ஃபுல் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு √3 into 2√3 பார்த்தீங்கன்னா 2√6ன்னு வரும். √3 into √3 பார்த்தீங்கன்னா வெறும் 3 கிடைக்கும். √3 into 1 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு √3 கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இது 1னால் மல்டிப்ளை பண்ணால் சேம் டேர்மே ரிப்பீட் ஆகும். ஸோ 2√2 plus √3 plus 1ன்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா a² minus b². அப்போ √3 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3, 1² பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இப்போ பாருங்கள் நியூமரேட்டரில் எதெல்லாம் ரெண்டு வாட்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ √3 பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 3 + 1 பார்த்தோம் அப்படின்னா 4. சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 2√6 plus 2√3
ப்ளஸ் 2√2 ப்ளஸ் 4 டிவைடட் பை 2ன்னு வரும். ஏன்னா 3 மைனஸ் 1 வந்து 2. ஸோ இப்போ பாருங்கள், நியூமரேட்டர்லேருந்து நம்ம 2வை காமனாக வெளியில் எடுத்துடலாம் இல்லையா? ஸோ நம்ம 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா மேலே எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2வை காமனாக எடுத்தாச்சு. அப்போது √6 ப்ளஸ் √3 ப்ளஸ் √2 ப்ளஸ் 2ன்னு ஆகிடும் டிவைடட் பை 2. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க 2வும் இங்கே இருக்க 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே √4 வரும். √4 மட்டும் இங்கே மிஸ் ஆகுது. நீங்கள் 2ன்றதை வந்து √4ன்னு கூட எழுதலாம், அப்படி தானே? ஏன்னா 2வை நீங்கள் √4ன்னு எழுதினாலுமே அதுவும் ஈக்குவல் தான். ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை நம்மளோட ப்ரூஃபுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி எழுத போகிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்மளோட ப்ரூஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √2 ப்ளஸ் √3 ப்ளஸ் √4. அதாவது நான் 2க்கு பதிலாக √4 எழுதியிருக்கேன். நீங்கள் √4 நீங்கள் வெளியில் எடுத்தால் அது 2 தான், சரியா? ஸோ ப்ளஸ் √6 இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய RHS, சரிங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.